நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நாம் எல்லாருமே ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விரும்புவோம். அதற்கென்று எவ்வளோ பிரயாசங்கள் நாம் பட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. மற்றவர்களை ஏமாற்றி நாம் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறோமா? நமக்கு வருகிற அந்த வருமானங்கள் நல்ல முறையிலே வருகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலருக்கு வருமானங்கள் வரும், கூடவே வேதனைகளும் வந்துவிடும். அப்படிப்பட்ட வருமானங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. நம்முடைய வருமானங்களை நாம் சோதித்து அறிய வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, அது ஆசீர்வாதமாயிராது. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். அதைத்தான் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கும். Have a nice day. God bless you.